சிக்கன் 20 வேமா வந்து சாப்பிடுங்க, எல்லாம் அமைக்கிட்டு போங்க. வாங்க வாங்க, சிக்கன் வெறும் 20 ரூபா தான். இதுக்கு மேல கூட எல்லாம் போடலாமா? வேமா வாங்க. ஐய முதல் வில்லங்கம்மா வருது. அடாச்சா. கருவாயா வாடா வாடா, சிக்கன் 20 ரூபா தான். உன் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது, வாங்கி தின்னு. நீயே ஒரு 5-10 வச்சிருப்பா. சரி எடுத்தே கொடுத்துட்டு ஒரு தட்டை எடுத்து தின்னுபிட்டு போடா. சீக்கிரம் எடுத்து தின்னு, அப்புறம் மற்றவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்க தீந்து போயிரும் பார்த்துக்க. சீக்கிரம் வாங்க கருவாயா, ஒருத்தன் கூட வர மாட்டேங்கிறேன். காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுடா. ஐயோ தடியண்ணே, உன்னை நினைக்கும் போது ரொம்ப கவலையா இருக்குது. காலெல்லாம் வலிக்குதாக்கும். உழைப்புனா அப்படித்தானே இருக்கும். பின்ன கால் வலிக்காம என்ன பண்ணா? வேணா ஒன்று பண்ணட்டுமா? இதில் பாதி சிக்கனை நான் வாங்கிட்டு போயிட்டுமானே. அப்போ உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காகத்தான் சொன்னேன். சரி, நீ இதில் இருக்க பாதி சிக்கனை எனக்கு போட்டு கொடுத்துரு. எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி நான் உனக்கு பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறேன். மற்றதெல்லாம் ஈஸியாக விற்றுக்குவேல. என்னடா கருவாயா சொல்கிற? உண்மையத்தான் சொல்கிறியா? பாதி சிக்கன் நீ வாங்கிட்டு போயிட்டேன்னா பாதி தான் எனக்கு விற்கணும். அப்போ நான் சீக்கிரமே வீட்டுக்கு போய் படுத்துக்குவேன்ல. கருவாயா வாங்கிட்டு போடா. ஐயா வாங்கிட்டு போகிறேன். சரி, எல்லாத்துலேயும் பாதி போட்டு கொடு. மொத்தமே எவ்வளோ கிலோ சிக்கன் வச்சிருக்கியோ அதில் பாதி கிலோ எனக்கு கொடுத்துடணும், சரியா? கொஞ்சம் உங்ககிட்ட நிறையா தான் நான் வாங்குறேன். ஒரு 10-100 குறைச்சி கொடுத்தா தான் அடுத்த தடவை இந்த மாதிரி வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போவேன். இல்லைன்னு வச்சுக்க அப்புறம் வரவே மாட்டேன் பார்த்துக்க. சரிடா, 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு 100 ரூபா குறைச்சி கொடுத்துட்டு போ. மற்றதெல்லாம் எனக்கு கட்டுப்படி ஆகணும்ல. நீ 100 ரூபா மட்டும் குறைச்சி கொடுத்து எடுத்துகிட்டு போ. என்ன, என் கருப்பு குட்டி மாதிரி இந்த உலகத்தில் யாராலையும் இருக்க முடியாது. எனக்காக தியாகம் பண்ணி பாதி சிக்கனை வாங்குறானே. என் மேலே உனக்கு இருக்க பாசம் இன்னைக்கு தாண்டா கருவாயா எனக்கு புரியுது. தேவையில்லாமல் கோதாவரின்னு ஒரு கேரக்டரோட இருந்திருக்கேன் பாரு நான். அவளை நினைக்கும் போது கடுப்பாக வருது. இந்த கோதாவரிலாம் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம யோசிக்கவே கூடாது. எப்படி இருந்திருக்கிறா பாரு. நம்மளை ஒரு நிமிஷத்தில் ஏமாத்திட்டு போயிட்டா. என் கருவாயன் கூட ஏறது எவ்வளவு நல்லது எனக்கு பண்ணியிருக்கிறாச்சா. கருவாயா என்னடா போறேன் திருப்பி ஏதோ பெஞ்சு கிச்செல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டிருக்கிற? ஆமா, என்ன இங்கே வச்சு சிக்கனை திங்க போறியா? சரி எங்க வச்சு சாப்பிட வேண்டியது தானே. இல்ல தடியனே, இங்க வச்சு சிக்கனை சாப்பிட மாட்டேன். இங்க வச்சு சிக்கனை வியாபாரம் பண்ண போறேன். இந்த சிக்கன் எல்லாம் 50 ரூபான்னு ரேட்டு போட்டு விற்க போறேனே, அதுக்காகத்தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாவம் நீயே சிரமப்பட்டுட்டு இருக்க. அதான் பாதி சிக்கனை வாங்கி நான் வியாபாரம் பண்ணலான்னு நினைச்சிட்டேன். 50 ரூபா போட்டு விற்றா எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும்ல, அதுக்காக தான் தடியனே. சரி நீ போய் உன் வியாபாரத்தை பாரு, நான் என் வியாபாரத்தை பார்க்குறேன். இன்னைக்கு எப்படி காசு அல்றேன் பாரு. டே மட பையிலே, லூசாடா நீ. என் கடையில் சிக்கன் 20 ரூபான்னு போட்டிருக்கேன், உன் கடையில் 50 ரூபான்னு போட்டு விற்றேனா? எவனுமே உன் கடைக்கு வரமாட்டான்டா. எல்லாம் என் கடைக்கு தான் வருவான். 20 ரூபான்னால என் கடைக்கு தான் வந்து சாப்பிடுவியான். இந்த ஒரு அறிவு கூட இல்லாமையெல்லாம் அந்த கடையை போட்டிருக்க. இப்போ தான் உன்னை பற்றி பெருமையாக பேசினேன், அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டா பார்த்தியா? தடியண்ணே, வியாபார யுக்தியெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியும். நீ சொல்லித்தரணும்னு அவசியம் கிடையாது. போய் உன் கடையில் வேலையை பாரியா. பாதி சிக்கனை வைக்கிறதுக்கு வக்கு கிடையாது. என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு கேட்கும். இப்போ பாரு நான் சிக்கனில் எப்படி விற்று கட்டுறேன்னு. கருவாயனுக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்க, பயங்கரமாக வியாபாரம் பண்ண ஆரம்பிப்பேன். இப்போ என்னடா அது, 2 பேர் 2 பக்கம் சிக்கன் கடை போட்டிருக்கீங்க, யார்கிட்ட வாங்குறது? ஆமாம், உன் கடையில் சிக்கன் எவ்வளவு, அந்த ஆள் கடையில் சிக்கன் எவ்வளோன்னு சொல்லும் போது என்ன என் கடையில் சிக்கன் 50 ரூபானே. இல்லை தடிப்பையில, உன் கடையில் சிக்கன் எவ்வளவுடா சொன்னாத்தான் அதுக்கேற்ற மாதிரி வாங்க வர முடியும். என் கடையில் சிக்கனு 20 ரூபா தான். அந்த மக்கு பைய கடையில் வாங்காம என் கடையில் வந்து வாங்கி சாப்பிடு. 30 ரூபா சேவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம்ல. வா இங்கே வா. 50 ரூபா கொடுத்து அந்த பன்னி பைய கடையில் சிக்கனை வாங்கிட்டு போவியாக்கும். இல்லை கருவாயா, நான் இங்கே வாங்கிக்கிறேன். 50 ரூபாய் ஆக்கிலாம் நாளைக்கு வாங்கி தீய முடியாது, போடாங்கிட்டு. தடியா எனக்கு ஒரு பிளேட் சிக்கன் கொடுக்குறியா? வேணும்னா நான் வாங்கிக்கிறேன். இந்த தரே வாங்கிக்க. இந்த கருவாயை மக்கு பையெல்லாம் என்னதான் பண்றதுன்னு தெரியல. சிக்கனை தூக்கிட்டு வீட்டுக்கு போடானாலும் கேட்க மாட்டேங்கிறியா? கருவாயா பாத்தியா, அதெல்லாம் தேவையாடா உனக்கு? ஆமா தடியண்ணே, எல்லாம் என்னைய சொல்லணும் பார்த்தியா. நல்ல கோழியை போட்டுக்கிட்டு நான் வெறும் 50 ரூபாய்க்கு விற்றா வாங்க மாட்டேங்கிறானுங்க. நீ பார்த்தியா, செத்து போன கோழியும் சீக்கு வந்த கோழியும் வெட்டி போட்டுக்கிட்டு 20 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்க. அதை வாங்கி திங்கிறதுக்கு வக்கனையே வரானுங்க. இவனுங்களெல்லாம் என்னன்னு சொல்றது? விட நோய் வந்து சாகட்டும். என்னது சீக்கு வந்த கோழியா? என்னடா சொல்லிக்கிட்டு இருக்காமே? சீக்கு வந்த கோழியா? ஐயோ, எனக்கு சீக்கு வந்த கோழிலாம் வேணாம், நான் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ இல்லை, அவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் சொல்றதை நம்பிக்கிட்டு இருக்கா. சீக்கு வந்த கோழிலாம் யாராவது போடுவாங்களா ஐயா? நான் போட்ட கோழியை தானே அவன் அங்கே எடுத்து போட்டு வச்சிருக்கிறான். 2 கோழி ஒன்று தான். நீ ஒன்றும் கவலைப்படாமல் தின்னு பார்த்துக்க. இல்லை வெள்ளையா, வாங்கி தின்ட்டு போ. அப்புறம் பேச்சே மாட்டேன் பார்த்துக்க. அவன் போடுறது இதே சிக்கன் தான், நான் போடுறது இதே சிக்கன் தான். இதுக்கு இந்த சீக்கு வந்து கோழி தின்னு ஒன்னே மாதிரி ஆகுறதுக்கா? எனக்கு வேணாம், நான் கருவாயிட்டே வாங்கி தின்னுக்கிறேப்பா. இது 50 ரூபா போட்டாலும் நல்ல கோழியாக வாங்கி தின்னுட்டு போயிடுவேன். உன்னை மாதிரி சீக்கு வந்து கோழியை ஊற்றி விட்டு கிடக்குற போடாமத. கருவாயா, எனக்கு உன்னோட கோழியே போட்டு கொடுறா. நல்ல வேலை, ஒரு நிமிஷத்தில் சொன்ன. இல்லைன்னா போய் அங்கே வாங்கி தின்னுபிட்டு கடந்திருப்பேன். அவனை மாதிரியே ஆயிருக்கும் எனக்கும். சரி இங்கே கொடு எனக்கு சிக்கனு. ஏனே நான் சொன்னா நம்பணும். அவனே ஒரு பேராசை பிடிச்சக்காரன். எங்கடா கறி கிடந்தாலும் அதை அடுத்து போட்டு வந்திருப்பியான். அவன்கிட்ட போய் வாங்கி திங்கிறேன்னு சொல்றியேனே.
சரி சாப்பிடுந்தா. அடா என்னது இது 2 சைட்லேயும் சிக்கன் கடை இருக்குது. ஏப்பா 2 சைட்லேயும் சிக்கன் என்ன விலைன்னு சொல்லுங்கப்பா அந்த ஆள் கடையில சிக்கன் 20 ரூபா, என் கடையில சிக்கன் 50 ரூபா. போறீங்கன்னா போ, அந்த ஆள் கடையில போய் வாங்கி தின்னு போ. ஏன்டா கேன குப்பா, அவன் கடையில் சிக்கன் 20 ரூபா தானடா. அவன் கடையில் வாங்கி திங்காம 50 ரூபா போட்டு இவன் கடையில் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கிற. இவனே ஒரு பிசினாரி பையன், அவன்கிட்டே வாங்கி திங்க வேண்டியதானே. கேன பையலாக இருப்பியான் போல. அடா தள்ளுடா, நான் போய் அவன்கிட்டே வாங்கி திங்கிறேன். இவன்கிட்ட 50 ரூபாவா கொடுத்து நான் யார் வாங்கி சாப்பிடுவா? கொலை போல்ட்டு அவன்கிட்ட நீ வாங்கினா நைட்டா மண்டையை போட்டுருவ பார்த்துக்க. அவன் 20 ரூபாய்க்கு சீக்கு வந்த கோழி இங்கிட்டு ரோட்டை கிடக்க கோழிலாம் எடுத்து வெட்டி போட்டு செஞ்சு வச்சிருக்கான்யா. அதை போய் வாங்கி திங்க போறியா? தின்னு விட்டு நைட்டே மண்டையை போடு. எனக்கு என்ன, ஊர்ல ஒரு ஆள் என்னைக்காவது குறையட்டும். ஐயோ இப்படியே சொல்லி என் பொழப்பை கெடுக்கிறானுங்களே. ஐயோ அப்பெல்லாம் கிடையாதுங்க, நான் நல்ல சிக்கன் தான் விற்கிறேன். இந்த சிக்கன் தான் அவனு வித்துக்கிட்டு இருக்கிறியா என்கிட்ட வாங்கிட்டு போய். நீங்க தயவு செஞ்சு வாங்குங்க. அடடடடா நல்ல வேலை சொன்னடா, இல்லைன்னா போய் அவங்ககிட்ட நின்று தொலைஞ்சிருப்பேன். ஐயோ அந்த சீக்கு வந்து கோழியை போட்டு தின்னுபிட்டு நான் அன்னைக்கே செத்து போயிருக்கா. செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு எப்படி மழுப்புறியான் பாத்தியா அந்த குண்டு பைய. உனையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. பாவி சண்டல பையில எவ்வளவு விவரமா எங்கிட்ட பாதி சிக்கனை வாங்கி அதிக ரேட்டு போட்டு வித்துட்ட. உன் மூளை எங்கடா வச்சிருக்கிற? எப்படா உனக்குள்ள இந்த மூளை கிடைக்குது? கடவுளே. தடியனே இதுக்கெல்லாம் நல்ல மூளையா இருக்கணும்னே. உன்னைய மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பாத்தியானே எப்படி வியாபாரம் பண்ணிட்டுன்னு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு நீ இன்னும் இருக்கிறதெல்லாம் வித்து போட்ட. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போ சரியா? மவனே வாடா, இனிமேல் உன்னை நம்பி ஏதாவது ஒரு பொருள் கொடுத்துட்டு பார்த்துடலாம். வாட பார்ப்போம். பாதி சிக்கனை வாங்கி எல்லாத்தையும் எடுத்து சம்பாரிச்சுட்டு போயிட்டானே. நம்ம பெசாட்டு அதே 50 ரூபாய்க்கு போட்டுருந்துருக்கலாமோ? கிழவி, நான் பாடம் சொல்லி தரது புரியுதா இல்லையா? நீ சொல்லாம எந்திரிச்சு போகவே கூடாது. இல்லை குட்டி கருவாயா, நீ வில்ல நான் வீட்டில் போய் தூங்குறேன். எம்புட்டு நேரம் நான் உட்காந்து இருக்குது. 4 மணிலேருந்து உட்கார வச்சு நீ பாடம் நடத்திக்கிட்டே கிடக்குற. நீ எந்திரிக்க விட மாட்டேன். எந்திரிச்சு அடிக்கிறேன். ஏழை அப்படி நீ போட்டு பாடா படி தொலைகிற. உங்கள் அண்ணன் எங்கிட்டு போனேன்னு தெரியல. வந்தாவாது அவன்டையா சொல்லி தொலைப்பேன். ஐயோ கடவுளே, இவனை வச்சுக்கிட்டு என்னவா மண்ணை தொலைக்கிறது எனக்கும் தெரியல. சரி நான் இப்போ சொல்றது திரும்பி சொல்லு, நான் விட்டுறேன். ஏ ஃபார் ஆம்பளை, பி ஃபார் பொம்பளை, சி ஃபார் கிழவி. சொல்லு. நீ என்னல இது புது பாடமால இருக்கு? ஏப்பார் ஆப்பிள் ஈப்பிள்னால கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன ஏப்பார் ஆம்பளை கிம்பள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற? உனக்கு இதான் பாடம் நடத்துறாங்களால? கடவுளே, இது லூசு போயிட்டு மாட்டிக்கிட்டு தப்பிக்க முடியல என்னால. ஏலே என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னெல்லாம் பாடம் இது? ஏப்பார் ஆம்பளை பீப்பார் பொம்பளைட்டு இதெல்லாம் பாடமால? யாரில் உனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தா? பேராண்டியே நல்லா கேட்கல. நீ போட்டு பாடா படுத்தி இருக்கிறேன். 4 மணிலேருந்து இவன் தான் டீச்சரா, நான் தான் ஸ்டூடெண்டாம்ல. உட்கார வச்சு நீ பாடம் நடத்தி அடிக்கிறியா ஆள் போட்டு. இந்த மாதிரி பாடத்தெல்லாம் படித்து நான் பார்த்ததே கிடையாதுல. இந்த குட்டிக்கருவன் பேருக்கு யார் தான் இதெல்லாம் சொல்லித்தராங்கன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. 4 அரை அரைஞ்சு உள்ள அனுப்பிவிடல இவனை. கிளவியா நீ வீட்டுக்குள்ள போ, நான் இவனை பாத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு 4 மொத்தனாத்தான் இவன் அடங்குவியான் போல இருக்கு. என்ன நான் நல்ல பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வயசானவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. அதுக்கு தான் பாடம் நடத்துறேன்னா நீயும் உட்காரு. இல்லை எந்த ஒரு பாடத்துல ஏப்பாரு ஆம்பளைன்லாம் இருக்குது. எப்பா இந்த பையன்ட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல. சின்ன பிள்ளைகளை வச்சு இவன் டியூஷன் எடுக்கிறேன்னு கூட்டிட்டு வந்து கெடுத்து வச்சிட போறியான்னு நல்லா பார்த்து வச்சுக்க. என்னண்ணே பழி வாங்க வந்திருக்கிறியா? ஒழுங்கா போ. நான் தான் சிக்கனை வித்துப்பிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே நீ வந்து பேச்சு என்ன ஆக போகுது? திரும்பலாம் காசெல்லாம் கொடுக்க மாட்டேன். அது இல்லடா கருவாயா, ஒரு முக்கியமான வேலை பண்ண போறேன். நீங்க 2 பேரும் அதுக்கு துணை புரியணும். இதை விட காசு உங்களுக்கு 2 மடங்கா கொடுக்க போறேன். நான் சொல்ற வேலையை செஞ்சா மட்டும். தடினே என்ன நீ கிட்னாப்பர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற? ஏதோ பெரிய இவன் தான் பல்கியாக அமௌண்ட் வச்சிருக்க மாதிரிலாம் பேசுறியான். ஒரு 10 ரூபாய்க்கு அந்த திட்டுவ. நீ எனக்கு எல்லா அமௌண்ட்டும் கொடுப்பியாக்கும். என்னன்னு சொல்லுனே. அதுக்கப்புறம் செய்கிறதா இல்லைன்னு யோசிச்சுவிட்டு அதுக்கப்புறம் செய்கிறோம். 2 மடங்கு அமௌண்ட்னா எவ்வளோ கொடுத்துட போற? என்ன 50 ரூபாய்னா 100 ரூபா கொடுத்துட போறியாக்கும்? இதுதான் 2 மடங்காக்கும். கருவாயா நான் சொல்றது கேளு. உங்களுக்கு 5000 ரூபா நான் வச்சு கொடுத்துட்றேன். எப்படியாச்சும் கோதாவரியும் இன்னைக்கு நைட்டாக தூக்கிட்டு வரணும். அது உங்கள் 2 பேர்த்தினால மட்டும்தான் முடியும். என்னால் அந்த முடியாத காரியம்டா. அவளுக்கும் எனக்கும் நாளைக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையிலாவா, அதனால திருட்டு தாலி கட்ட போறேன் அவன் கழுத்துல. ஐயா என்னன்னே சொல்ற? திருட்டு தாலி கட்ட போறியா? அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பொம்பளை எப்படி நாங்க தூக்க முடியும்? என்னாலலாம் தூக்க முடியாது. குட்டி கருவாய் தூக்கிட்டு வந்துருவான். என்ன சும்மா நான் தூக்கிட்டு வந்துடுறேன். நீ கவலைப்படாத. தடியா 5000 ரூபா தரேன்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன எப்படியாச்சும் தூக்கிட்டு வந்துடுறேன். தடியனே நீ ஏதாவது மயக்கம் போட வைக்கிறதுக்கு மருந்து கொண்டா. இதோட கருவாயா, இதை அவன் மூஞ்சில் அடிச்சு விட்டு அவளை தூக்கிட்டு வந்துடு. 2 நாளைக்கு அவள் எந்திரிக்கவே மாட்டா. அவன் கழுத்துல தாலியை கட்டி போடுறேன் நானு. ஐயோ இது எது கோதாவரி? எதோ உங்க அப்பானே தெரிய மாட்டேங்குதே. இந்த இவ்வளோ இருட்டா இருந்தால் எப்படி தான் தெரியும்? ஏற்கனவே எனக்கு கண்ணு மங்கி கிடக்குது. இதில் யார் அந்த தெரியலையே. ஐயோ யாரும் எந்திரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. நல்ல வேலை கோதாவரி அவங்க அப்பையும் போயிட்டான். இவனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கும் போல இருக்கு. இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே நான் கோதாவரியை தூக்கிட்டு போயிருந்திருப்பேன். சரி கோதாவரியை தூக்கிட்டு போயிடுவான்.
என்ன இது கோதாவரி ஒல்லியாகி போயிட்டா பரவாயில்லையே தடிய ஏக்கத்துல ஒல்லி ஆயிட்டா போல அப்ப கூட திங்காம இருந்திருக்கா பாவத்தை தடியும் தான் தின்னுக்கிட்டு இருந்திருக்கான் தடினே நீ சொன்னதை நான் சாதிச்சு காட்டிட்டேன் 5000 ஆயிடு 5000 ஆயிடு சீக்கிரம் இந்த பெட்டிக்குள்ள இருக்க அவளை எடுத்து தாலியை கட்டு குட்டி கருவாயா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. எவ்வளவு பெரிய காரியத்தை சிம்பிளா பண்ணிட்டு வந்திருக்கல. எம்படி ஈஸியான விஷயம் இல்ல. சூப்பரா கருவாயா. இலே அவன்கிட்ட இருந்து கத்துக்கடா. நீ எல்லாம் எப்படி கடத்திட்டு வந்திருக்கான் பாத்தியா? ஏழை குட்டிக்கருவாய் எனக்கு ஒரு சந்தேகம் அந்த அக்கா குண்டா இருக்கும் எப்படி அந்த அக்காவை தூக்கிட்டு வந்த நீயே 4 எலும்பு தூக்கிட்டு நின்றுட்டு இருக்க எப்படி தூக்கிட்டு வந்த அதுக்கெல்லாம் ஸ்டேமினா வேணும் இதெல்லாம் என்கிட்ட இருக்கு உங்ககிட்ட இல்லை போய்த்து வச்சு பைய போட என்ன சரி தீக்கிர திறந்து தாலியை கட்டிட்டு 5000 கொடுத்துட்டு போவாமா நீயே ஐயா என்னது அவங்க அப்பனை கடத்திட்டு வந்துட்டியா இல்லே லூச்சு பையில என்னடா பண்ணி வச்சிருக்கிற அட பாவி தடி பையலே என் பொண்ணை கொடுக்க மாட்டேன் சொல்லவோ என்னை கடத்திட்டு வந்து அடிச்சு சம்மதிக்க வைக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா ஏண்டா நான்லாம் நின்ன இடத்துல 10 பேத்த அடிப்பேன் நீங்க என்னைய அடிச்சிருவீங்களாக்கா இது ஒண்ணுக்கா ஏயா உன்னை அடிக்கிறதுக்கு உன்கிட்ட உடம்புல தெம்பு இருக்குதா? உன்னை அடிச்சா ஒரு அடிக்க செத்து போயிட்டு நாங்க என்ன பண்ண முடியும்? உன்னை எல்லாம் அடிக்கிறப்ப நல்ல கிடையாது. நான் முதல் கிளம்புறேப்பா. உங்க 2 பேத்தைய வந்து வச்சுக்கிறேன் 3 பேத்தி தொக்கா போலீஸ்ல மாட்டி கொடுக்கல பாடுறா எல்லாம் லூச்சு குட்டி கருவாய் எதுக்குள்ள உங்க அப்பா தூக்கிட்டு வந்தா உனக்கு 2 பேருக்கு வித்தியாசம் கூட தெரியல கோதாவரி குண்டா இருக்கு மேல இவனை தூக்கும் போதே காத்து மாதிரி இருந்திருப்பேன் இவனை எப்படி தூக்கிட்டு வந்த ஆமா அப்படியே இவனை தூக்கிட்டு வந்தாலும் மயக்கம் போட்டு இருப்பானே எப்படி இவன் முடிச்சிருப்பேன் 2 நாள் ஆகும் சொன்னானே எந்திரிக்கேன் இனி அதுதானே எனக்கும் தெரியல ஐயோ நான் மறந்துட்டு தடியும் விட்டதை வீட்டுல வச்சுக்கிட்டு செண்டு பாட்டில் எடுத்துட்டு போயிட்டேனே நல்ல வேலையா போச்சு நல்ல வேலை இந்த செண்டு பாட்டில் திருப்பி எடுத்துட்டு வந்தேன் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின செண்டு நல்ல வேலையா போச்சு இல்ல அங்க தடியனோட வாழ்க்கையா போயிட்டு நீ நல்லா செண்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்க ஏழை இப்படி பண்ற அவன் பாவம்ல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.